ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்படி வளர்த்துக் கொண்ட நிலைகள் தான் பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகள் அவர்கள் வெளிப்பட்டதே. பின் வந்தவர்கள் இன்று பிருகும் குருவியோ இதை போன்ற வியாசர்கள் போன்ற தத்துவம், அதாவது ஒன்றும் அறியாதவர்கள் அவர் சந்தர்ப்பத்தால் பெற்ற அந்த ஆற்றல் மிக்க சக்தியை தன் உடலுக்குள் விண்ணின் ஆற்றலையும் தனக்குள் வளர்த்துக் கொண்ட அந்த உண்மையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த பிருகும் ஒரு அரசன் தான். இது இன்று அத்தரியும் ஒரு அரசன் தான். ஆக அவ்வாறு தன் சந்தர்ப்பத்தால் வளர்த்துக் கொண்ட பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகள் வியாசகர் தன் உடலிலே வளர்த்துக் கொண்ட வியாசக பகவானா வருகின்றான் மீனவன். ஆக பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகளை அந்த சந்தர்ப்பத்தாலே மெய்வொழியின் உணர்வுகள் இங்கே சேர்க்கப்பட்டு அவன் எண்ணத்துக்குள் பேரண்டத்தின் ஆற்றல் மிக்க சக்திய ரிஷியின் அருள்மொழியை அவருக்குள் பெறப்பட்டு அந்த உணர்வின் நிலைகளை வளர்ச்சி பெற்று தன் உணர்வு ஆற்றலை மெய் உணர்வை தன் உடலில் விளைந்த அந்த ஆற்றல் மிக்க எண்ண ஒளிகளை பரப்பப்படும் போது அதை பின்பற்றிதான் அந்த சாதாரண ஏழ்மையான நிலைகள் இருந்த அந்த குடிமகனான என் அரசனுக்கு கீழ் வாழ்ந்தவர்கள் தான் மீனவர். ஆனால் அவர் காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு அறைகளின் தன்மைகள் அரசர்கள் சேமித்து அதன் வழிகளில் மெய் உணர்வுகளை தனக்கு சாதகமாக்கி அரசு நிலைகளுக்கு ஒப்புக்கொள்கின்றனர். அவ்வாறு வந்த நிலைகளைத்தான் அது பக்தி என்ற நிலைகள் விசுவாசம் நல்ல சொற்களின் தொடர்களை அது விசுவாசிக்க செய்வதற்கு அரசன் மக்கள் மத்தியிலே காட்டி மக்களுடைய எண்ணத்தை பெருக்கி மக்களுடைய நிலைகளிலேயே தான் அரசராக வாழ்வதற்கும் அதில் அவனுடைய சுகபோகங்கள் சிறிதளவும் தளராத நிறைகள் கொண்டும் மக்கள் இம்சித்தாலும் அதை பற்றி அவன் சிந்திக்க சிந்தனை அல்லாத நிறைகள் கொண்டு என் தர்மத்தை நியாயத்தை நான் பாதுகாத்துக் கொண்டு வந்தான். ஆனால் அதே சமயம் மாற்று அரசர்கள் போர்த்தெடுக்கும் போது இந்த மக்களை தனக்கு சாதகப்படுத்தி இந்த விசுவாச நிறைகள் கொண்டு பூமுறைகளுக்கு இந்த மக்களையும் பலி கொடுத்து தன் சுகத்தை காத்து வந்தான். மெய்ஞானிகள் கொடுத்த அறுவழியும் இவன் ராஜதந்திரமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே பக்தியைத்தான் விசுவாசத்தை தான் உருவாக்க முடிந்ததை தவிர மெய்வெளியை உருவாக்கி அந்த மக்கள் மத்தியிலே மெய்யை ஒளியாக மாற்றி அவர் மத்தியிலே பெறக்கூடிய தன்மை பெறவில்லை. ஏனென்றால் வியாசகன் தான் துன்புற்ற நிலைகள் கொண்டு தான் பெற்ற பேருண்மையுடைய நிலையை பற்றதை அந்த அரசர்கள் தான் கைப்பற்ற முடிந்ததை தவிர சாதாரண மக்களுக்கும் அது கடைபிடிக்க முடியவில்லை. அவ்வாறு அரசர் மத்தியிலே பெற்று அந்த அரசனுடைய ஆட்சியுடைய நிலைகள் வரப்பும் போதுதான் ஒவ்வொரு நிலைகள் தான் பேருண்மையுடைய நிலைகள் வந்து இந்த வியாசகனைப் போல அவர்களுக்கு துன்பம் வரும்போதுதான் அந்த சிந்தனையின் தன்மைகள் அங்கே கிளறச் செய்து அன்று அத்தனையும் தன் அரச போகத்தை தொடர்ந்து தன் உடலுக்குள் உண்டான நிலையை கொண்டு ஆக தான் மின்னின் நோக்கி ஏகி அந்த உணர்வின் தன்மை தான் பெற முடிந்தது. அப்படி பெற்றவர்கள் தான் கடைசி நிலை. இதே போலதான் நாம் மனித வாழ்க்கையில் அரசன் என்பது தான் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்குள் எத்தனையோ சுகபோகங்கள் கொண்டு நமக்குள் இந்த கௌரவத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தவறு நாம் அதிகமாக செய்து கொண்டுதான் இருப்போம். இது போன்று நாம் நம்மை அறியாமல் ஆற்றி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த உணர்ச்சியின் தன்மையை அதை நீக்குவதற்கு நமக்குள் அந்த வியாசகர் எப்படி தன் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விண்ணின் ஆற்றலை பெற்றார்களோ அதே போன்ற அரசனாக இருந்து அந்த வியாசகராக கொடுக்கப்பட்ட பேரண்டத்தின் பெரும் உண்மையுடைய நிலைகள் அரசர்கள் தன் சுயநலங்களுக்கு செயல்பட்டாலும் அவனுடைய கடைசி நிலையான அவன் துன்புற்றுக் கொண்டிருக்கும் போது அதிலே தனக்கு பெற்ற அந்த அருள் பாக்கியத்தை தான் பெறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி அவர்கள் பெற்றார்கள். அதே போன்றுதான் நாம் இன்று வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தினுடைய நிலைகளிலிருந்து நாம் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இன்று அந்த அத்தரிமா மகிழ்ச்சி எப்படி பெற்றாரோ அந்த வியாசனை எப்படி பெற்று அவர் வெளிப்படுத்தினாரோ அந்த உணர்வின் அலைகளை நாம் சுவாசிக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தும் சந்தர்ப்ப நிகழ்ச்சித்தான் நாம் இன்று கூடியிருக்கும் கூட்டமும் அதை நாம் பெற வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கிய உணர்வை நாம் சுவாசித்துக் கொண்டிருப்பதும் அதன் வழியிலே நாம் சுவாசத்தின் நிலைகள் எண்ணம் கொண்டு நாம் விண்ணிலே நம் குருநாதர் காட்டிய அருள் வெளிப்படி அவர்கள் விண்ணுக்கு எப்படி சென்றார்களோ அந்த உணர்வுகளுடன் உங்கள் எண்ணங்களை கவரை செய்து அந்த உணர்ச்சியின் தன்மைகளுக்குள் ஆற்றல் மிக்காக ஏற்படுத்த செய்யும் அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சித்தான் நாம் இன்று கூடியிருக்கக்கூடிய நிலைகளும் நாம் உபதேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளும் நமக்குள் ஆற்றல் பெருக்கும் சந்தர்ப்பம். ஏனென்றால் எல்லாமே சந்தர்ப்பம் தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தின் தன்மை நமது குருநாதர் அவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இதை போலதான் எங்க இருந்தாலும் கையில காசு இருக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பேன். 4 சினியருக்கு 2 காப்பி வாங்கி கொடுப்பேன். வேட்டைக்கு போறது துப்பாக்கி எடுத்துட்டு போறது அங்க கொண்டு போய் ஜாலியாக மலைகள்ல போய் சாப்பிடுறது இப்படித்தான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ. ஆனால் அதே சமயத்தில் என் மனைவி துன்புற்று இருக்கப்படும் போது
ஆசையான நிலையில் அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இங்க பொருள் எல்லாம் செலவாகுது. அப்ப நாம் எண்ணத்தின் நிலையில் சோர்வன் இருக்கக்கூடிய நேரத்தில்தான் அவர் பித்தன் போல இருந்த நமது குருநாதர், ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு பயன்படுத்தி அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த என் மனைவிக்கு அவர் ஒன்றுமே இல்லை, நல்லா இப்போ உதவி கொடுத்து நல்லாக்க டாக்டரால ஒன்றும் செய்ய முடியாத நிலைகள் இருந்தாலும் நமது குருநாதர் அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி அதை எழுந்திருக்க செய்து அதன் எண்ணத்தை அது நமக்கு உருவாக்க செய்து பேரண்டத்தின் உண்மையுடைய நிலைகள் எனக்கு போதித்து அது போதித்த பின் அந்த உணர்வின் ஆற்றல் பெற்ற பின் ஒவ்வொரு துன்பத்துக்கும் காரணமான உணர்வலைகள் எவ்வாறு மனிதனை சந்திக்கிறது என்ற நிலையை பல வருடங்கள் நமக்கு அதான் 10 வருடம் 13 வருடமா காட்டுக்குள் நாம சுத்தம் செய்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் அதான் சொல்றேனே, முகாம்பிகையில நாம் போய் ஜபம் இருக்கும் போது இதே அன்று கோலமா மகரிஷி அவர் இதே போலதான். கோலமா மகரிஷி என்பது அவர் ஒரு அரசனே தான். இந்த அரச நிலையில் அவரும் கடும் ஜபங்கள் யானை செய்தவர்கள் தான். ஆக இதை போன்று அவர்கள் செய்து கொண்ட இந்த உணர்வின் தன்மையை அது எவ்வாறு இந்த நிலையில் நாங்கள் இருக்க போகும்போது என்னை அட்டை வந்து கடிக்குது, எனக்கே தெரியாது. பூ கடிச்சு அது ரத்தமா ஒளிகிட்டு இருக்கும், அது கடிக்கிறதே தெரியாது. கடைசியில் அது மலையில நனைய செய்து பல அவசப்பட்டு சில உண்மையுடைய நிலைகளை அறிய செய்வதற்காக வேண்டி குருநாதர் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய ஆற்றல் மிக்க நிலையை கொண்டு ஒவ்வொரு உணர்வும் தன்னை மறந்து தன் உடலுக்குள் செயல்பட்ட பின் அந்த உணர்வலைகள் தன் உடலிலே எவ்வாறு செயல்படுகிறது என்ற உண்மையை கண்டறிவதற்கு பல நிலைகளை சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி அதை உணரச் செய்தார். ஆக அவ்வாறு உணர்ந்த அந்த உண்மையுடைய நிலைகளைத்தான் உங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களை மீட்டிக் கொள்வதற்கு நமது குருநாதர் காட்டிய அந்த அருள் அடிப்படை உங்களுக்குள் வரக்கூடிய துன்பத்தை நெருகிலே நீங்க அதை மாற்றி தனக்குள் ஆற்றல் மிக்க நிலையத்தை சக்தி பெறுவதற்குத்தான் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை உங்களுக்குள் கொடுப்பது. ஏனென்றால் அந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்திற்கு கரண்ட் தேவை. ஆக நான் முன்னேறவையில் உபதேசித்த இந்த உணர்வுகள் அலைகள் அனைத்துமே மேஞ்சானையில் அவர்கள் ஆற்றல் மிக்க சக்தியில் தன்மை கொண்டு தனக்கு வரக்கூடிய தீமைகளை மாய்த்து ஆற்றலுக்கு உணர்வின் ஒளியை தனக்கு வளர்த்து தன் உயிராத்மா ஒளியா மாற்றி சென்றவர்கள். ஆனா அந்த வெண்சென்றவருடைய ஆற்றலை பெறுவதற்கு நமது குருநாதர் அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி அந்த ஆற்றலுக்கு அவர்களுடைய அருள் சக்தி தனக்கு பெறச் செய்து அறிவு எனக்கு வரக்கூடிய துன்பத்தை எவ்வாறு நீக்க கண்டு சில நிலைகள் உணர்த்தி அந்த உணர்ச்சி நிலைகள் பெற்ற அனுபவத்தின் தன்மையைத்தான் உங்களுக்குள்ளும் அந்த சந்தர்ப்பத்தை எனது குருநாதர் எனக்கு எப்படி சந்தர்ப்பத்தை நிகழ்த்தி மெய்யுணர்வை கண்டறிவதற்கு எனக்கு இம்சைகளை கொடுத்து அந்த தொல்லைகளை என் உடலுக்கு புகுத்தி அதை அறிவு செய்தார். ஆனால் அந்த அறிந்த உண்மையுடைய நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்கள் அறியாறு எப்படி இந்த உணர்வு சுவாசிக்கப்பட்டு பல நோய்களும் இன்னல்களும் பட்டு இந்த உலகில் நோய்வாய்ப்பட்டு வேதனையும் விஷத்தன்மையான நிலையில் உடலை வளர்ந்து ஏன் பிறந்தோம் எந்த தகத்துடன் இந்த மனித உடலிருந்து எப்போது இறப்போம் என்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணத்தை தோன்றச் செய்து மனிதனுடைய உறவை அளிக்கக்கூடிய உணர்வின் தன்மையை உங்களுக்கு தோன்றி வைக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் இப்படி உருவாக்கும் நிலைகள் என்று உங்களை மீட்டுக் கொள்வதற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இப்போ நமது குருநாதர் காட்டிய அந்த அறிவை கொண்டு மெய்வெளியின் அந்த அறை அணுக்கின்ற தன்மைகள் ஒரு உணர்வுக்குள் இப்ப நீங்க உணர்ந்திருக்கும் இந்த உணர்வுக்குள் மெய்வெளியின் உணர்வின் ஆற்றல் மிக்க அந்த சக்தியை உணரச் செய்து இந்த உணர்வின் ஆற்றலை உடலுக்குள் இருகச் செய்து அந்த உணர்வான சக்திகளுக்குள் அதை விளைய செய்வதற்குத்தான் இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விளைவு செய்வதற்கு அந்த வியாசகன் தன்னை அறியாமல் பயத்தால் தான் வாழ்வதற்காக வேண்டி தன் அலரையும் துடிப்பு கொண்டு என்று பயந்தான். அந்த பயத்துக்கு துடிப்பான கரண்டை உற்பத்தி பண்ணி அதே சமயம் தனக்கு இன்று உதவி செய்ய அந்த உணர்வின் இரு அலைகளும் சேர்த்துத்தான் அந்த ஆற்றல் மிக்க சக்தி அவருக்கு விளையுது. அதே போன்று அந்த சக்தியின் துணை கொண்டுதான் அதை எடுக்கின்றார்கள். அதே போல இப்ப நாம் உங்களுக்கு இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகளை தூண்டச் செய்து இந்த உணர்வுக்குண்டான பயத்தால் அல்ல தன் எண்ணத்தாலே உங்க புலனறிவுக்குள் அந்த மெஞ்ஞானில் கண்ட அந்த உணர்வின் அணுவின் தன்மை உங்களுக்கு உணர்வின் சத்தை ஊற்றி அந்த உணர்வுக்குள் குருநாதன் அருசக்தித்தான் உங்களுக்கு பல கேள்விகளுக்கு இதை செய்கின்றோம். ஏனென்றால் இதை நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும். ஏனென்றால் இங்கு நாம் மனித வாழ்க்கையில நாம் எவ்வளவு தடசாலியா இருந்தால் நான் எதையும் சாதித்தேன் எப்படியும் செய்வேன் என்ற நிலைகள் வலுகொண்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சமயம் அச்சுறுத்தும் தன்மையான நிலைகள் கொண்டு ஒரு பயத்தை நான் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும்
ஒரு சமயம் நாம் இங்கே கதையை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் மிகவும் தைரியசாலிதான், கெட்டிக்காரர் தான். இருந்தாலும் நாம் இங்கே பேச்சு வாக்கில இந்த மாதிரி 2-3 பேர் போய் ஒரு மரத்துக்கடியில போன உடனே திடீரென்று அந்த ஒரு ஆவி வந்து ஒரு உடலில் புகுந்து பல இம்சைகள் செய்து என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயம் இன்னொருத்தர் நினைக்கிறார், வலுவானவர், உங்களுக்கு பேரே இந்த விளையத்தெல்லாம் அந்த பேருக்கு இந்த பேரில் எந்த அவருக்கு உணவுடன் சேர்த்து கலந்துட்டு இருப்போம். இல்லைங்க, அங்க போனோன்னு முதல்ல சலசலான்னு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அது உடனே திரும்பி பார்த்தா அப்படியே வந்து நமக்கு ஆயை பிடிக்குதுங்க. இப்படி நிறைய பேர் பார்த்தேன். அட போய நீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் சொல்ல 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 இது ஏறிக்கணும். ஆனால் இந்த உடல் ஆனத்திற்காக இவர் எந்த இடத்துல மரத்தை சொன்னாரோ அந்த மரத்துக்கிட்ட போனோன்னு சும்மா எரியோ மற்றது ஏதாவது ஒன்று நான் சலசலான்னு சத்தம் கேட்டா போதும். அப்ப உடனே இவர் நினைவு கொண்டு வந்து போனோடனே துருக்கும் அந்த நினைவுகளை ஓட்டத்தை செலுத்து. அப்ப திடீர்னு எதிர்பார்க்காம சவுண்ட் போதும். ஆக இவர் எவ்வளவு வலுகொண்டு இங்க மறுத்தாரோ அந்த வலுகொண்டு மறுத்த அந்த உணர்வுகள் அவக்குன்னு இந்த பயத்துக்குள் அந்த காந்தம் அந்த உணர்வுக்குள் நாம அந்த துணுக்குங்கிற அறிந்துட்டு இருக்கு. எடுத்தடிக்க இதே போலதான் அந்த பயம் என்பதை எடுத்து நாம எந்த நிலை